12 ராசிகள்ல 9வது ராசி பாக்கியஸ்தான ராசின்னு சொல்லக்கூடிய தனுசு ராசி. ஸோ தனுசு ராசின்னு சொல்லும் போது அதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் மூல நட்சத்திரம் 1 2 3 4, பூராட நட்சத்திரம் 1 2 3 4, உத்திராட நட்சத்திரம் 1ஆம் பாதம். இந்த நட்சத்திரத்தை கொண்டவங்க தனுசு ராசி நேயர்கள். இந்த தனுசு ராசின்னு சொல்லும் போதே ராசிநாதன் யாருன்னா குரு பகவான். ஸோ 12 ராசிகளில் தனுசு ராசிக்கு உண்டான அதிபதி தனுசையே பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பாக்கியம். ஸோ முடிக்க முடியாத காரியங்கள் கடைசி நேரத்தில் தனக்கு சாதகமாக முடிச்சு கொடுக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தரப்போகுது. ஸோ அதுலேயும் இந்த ஆடி மாதம் சொல்லும்போது குரு பகவான் உச்சமடையும் ராசி கடகராசி. கடகராசி தான் ஆடி மாதம். இது மறைமுகமாக தனுசு ராசிக்கு சப்போர்ட் ஏற்படுத்தி தரக்கூடிய மாதமாக இது இருக்க போகுது. தனக்காரகன் 4ஆம் இடம் சொல்லக்கூடிய கேந்திரத்தில் உட்கார்ந்துருக்காரு. ஸோ பொருளாதார ரீதியாக எந்த பிரச்சனையும் இல்லாத மாதம். ஸோ இந்த மாதம் 10,000 வருமானம் வர வேண்டியது இருக்கா, வந்துடும். அதுக்கு மேலேனா எஃபெக்ட் போட வேண்டியதாக இருக்கும். ஆனால் வர வேண்டிய வரவுகள் அந்த மாத கமிட்மெண்ட்டை கிளியர் பண்ணி கொடுத்துரும். கொடுக்குற வாக்குறுதியை வெற்றிகரமாக வாக்காக எடுத்து தரப்போகுது. முயற்சி ஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கிறதுனால சில விஷயங்களுக்கு முடிக்க முடியாத காரியத்தை கூட ஏதாவது ஒரு டெக்னிக்கலாக ஒரு யோசித்து அந்த காரியத்தை சாதகமாக முடிச்சு காட்ட போகிறாங்க தனுசு ராசி நேயர்கள். 4ஆம் இடத்துல சனி பகவான் பூர்வீக சொத்து சாதகமாக அமைச்சு தரப்போகுது. அதே போல் ஒரு சொத்து விற்று இன்னொரு சொத்து வாங்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. சிலருக்கு ஹவுஸ் லோன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை இந்த மாதத்துலேருந்து தொடங்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தரப்போகுது. பிள்ளைகள் வழியில் அனுகூலங்கள் நிறைஞ்சு இருந்தாலும் பிள்ளைகளுடைய செயல்களை இன்னும் கொஞ்சம், அதுவும் எல்லா குழந்தைங்களும் நம்ம சொல்லிட முடியாது. ஒரு சில குழந்தைகள் தனுசு ராசியில் பிறந்த குழந்தைகளில் இப்போ யாருக்கெல்லாம் கேது தசா புத்தி நடக்குதோ அவங்களோட டிசிப்ளினை கொஞ்சம் பார்த்துக்கிறது சிறப்பாக இருக்கும். ஏன்னா இப்போ இருக்கக்கூடியவங்க பார்த்திங்கன்னா ஒரு இறைவனை எடுத்து வச்சு, நான் உதாரணத்துக்கு சொல்லணும்னா நான் சிவனை தான் கும்பிட போகிறேன், ருத்ராட்சம் எடுத்து போட்டுக்க போகிறேன், இல்லை நான் முருகரை கும்பிட போகிறேன், கருங்காலி எடுத்து போட்டுக்க போகிறேன், அந்த மாதிரி விஷயங்கள் எந்த இறைவனை வேணால் கும்பிட்டுக்கோ. ஆனால் இந்த ருத்ராட்சமோ அந்த கருங்காலி இதெல்லாம் ஜாதக ரீதியாக பார்க்காம அலோவ் பண்ணாதீங்க. கண்டிப்பாக போடுறதுக்கு அலோவ் பண்ணாதீங்க. அடுத்த விஷயமா பார்த்திங்கன்னா தொழில். ஸோ தொழில் சொல்லும் போது 10ஆம் அதிபதி 8ல் இருக்கார். ஸோ தொழில் கடனில் இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் சிரமங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளாக இருக்க போகுது. புதிய தொழில் தொடங்கலாம் அப்படின்னு இருக்கக்கூடியவங்க இந்த மாதம் அதற்கான வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருக்குது. அதுலேயும் பார்த்திங்கனாக்கா இந்த சானிட்டரி பேட்ஸு அது சார்ந்த விஷயங்கள், மெடிக்கலில் பார்த்திங்கனாக்கா பெண்களோட யூட்ரஸ் சம்மந்தப்பட்ட டாக்டர்ஸாக இருக்கட்டும், அதில் செய்யக்கூடிய நர்ஸாக இருக்கட்டும், பணிபுரியறவங்களாக இருக்கட்டும், அது சார்ந்த மெடிக்கல்ஸாக இருக்கட்டும், அதெல்லாம் இந்த மாதம் மிக சிறப்பான வரவேற்பை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. அவங்க சொல்லக்கூடிய கருத்துக்களும் புரியக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. ஸோ அதே போல் கர்ப்பிணியாக இருக்கிறாங்க தனுசு ராசியில் அப்படின்னா, அதுலேயும் 8ஆவது மாதமாக இருக்காங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது சிறப்பாக இருக்கும். ஏன்னா அந்த இடத்துல சூரியன் உஷ்ண கிரகம் அமர்ந்திருக்கனால பனிக்கூடம் சீக்கிரமாக உடஞ்சிடுறதோ இல்லைனாக்கா ரொம்ப வீக்னஸ் ஆயிடுறதோ ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறனால முதலே கவனமாக இருக்குது. உங்களுக்கு தான் முன்னாடி வீடியோஸ் வந்துடுது, இதை பார்த்து வச்சுக்கிட்டு எச்சரிக்கையாக இருக்கிறது சிறப்பாக இருக்கும். சரி, திருமணம் பேசும்போது குரு பலன் இருக்குதுன்னு எல்லாரும் சொல்லிட்டாங்க. ஆனால் 7ஆம் இடம்ன்றது பாதகஸ்தானம். ஸோ திருமண பேச்சுவார்த்தை நடக்கும்போது சுய ஜாதகத்தை பார்த்துக்கோங்க. ஆனால் கோச்சார ரீதியாக குருவுடைய பார்வை தனுசில் இருக்கிறது திருமண பாக்கியத்துக்கு நிறைய இடைஞ்சல்களை ஏற்படுத்தி கொடுக்கும். உதாரணமாக திருமணம் ஆனவங்க தனுசு ராசி கேளுங்க, தொட்டதெல்லாம் குறை சொல்லிகிட்டு இருக்காங்க. என்னன்னே தெரியல, இது வரைக்கும் இல்லாத மாதிரி இப்போ மூஞ்சை காட்டிட்டு இரிட்டேஷன் ஆகிட்டு பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிட்டு என்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணல 2 தரப்பினரும் சொல்லுவாங்க. ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய குரு பகவானால். ஸோ அப்போ என்ன செய்யணும், குடும்பத்தோடு ஏதாவது ஒரு ஆலயத்துக்கு செல்வது, இல்லை குடும்பத்தோடு ஏதாவது ஒரு டின்னர், ஒரு சாப்பாடு இடத்துக்கு போய் உட்கார்ந்து பேசி சாப்பிட்றதே பல விஷயங்களை மாற்றி கொடுக்கும். அது போகிறது சிறப்பாக இருக்கும். சரி, அடுத்தபடியாக பார்த்திங்கனாக்கா உத்தியோகம் பேசும்போது 6ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல ஆட்சியாக இருக்கார். உத்தியோகத்தில் சிறப்புகள் நிறைய இருக்குது. ஆனால் உங்கள் திறமைக்கான வாய்ப்புகள் இன்னும் கிடைக்கல அப்படின்னு இருக்கக்கூடியவங்க இந்த மாதம் 3வது வெள்ளிக்கிழமைக்கு மேலே சிறப்பாக இருக்கும். ஏன்னா சூரிய பகவான் ஆயில்யத்தில் தொடும்போது
உங்கள் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாரு. ஸோ அந்த வாய்ப்பை பயன்படுத்தலாமான்னு அதுக்கு ஒரு யோசனை பண்ணிவிட்டு உட்காந்துடாதீங்க. தாராளமாக அந்த வாய்ப்பை பயன்படுத்துங்க, சிறப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்றதை மட்டும் இந்த மாதம் அவாய்ட் பண்ணிடுறது சிறப்பாக இருக்கும். தொழிலுக்கு மாதம் மாதம் எடுத்து வைக்கிறதுன்றது வேறு. சில விஷயங்களுக்கு நான் கமிட்மெண்ட்டுக்காக நான் கொடுத்து இதை வாங்கிக்கிறேன்றதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுறது சிறப்பு ஏற்படுத்தி தரும். ஒரு சிலருக்கு ஜாதக ரீதியாக ராகு தசையோ கேது புத்தியோ இருந்துச்சுனாக்கா ஆப்ரேஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுலேயும் முக்கியமாக வயதான பெண்களாக இருக்கிற பட்சத்தில் கர்ப்பப்பை எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்போ இல்லைனாக்கா இருதயம் சார்ந்த ஒரு வாய்ப்பு இருக்கிறனால முதலே அதுக்கான ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கிறது, செக் பண்ணிக்கிறது சிறப்பு ஏற்படுத்தி தரும். ஸோ மேலும் உடன்பிறப்புகள் ரீதியாக பேசும்போது இளைய உடன்பிறப்போடு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறது சிறப்புகளை ஏற்படுத்தி தரும். ஸோ இந்த மாதம் இன்னும் சிறப்பாக ஏற்படுத்தி கொடுக்க நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு, கண்டிப்பாக நீங்கள் யாரை வழிபாடு செய்யலாம் அப்படின்னா சீதா தேவியை வழிபாடு செய்யலாம். அப்படி இல்லாத பட்சத்துக்கு சூரிய பகவான் காலையில் சூரியன் உதிக்கிறத பார்த்து நமஸ்காரம் ஓம் நம சிவாய சொன்னாலும் சரி, ஓம் சூரிய பகவானே போற்றி சொன்னாலே போதும். இந்த வழிபாடு பல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே நேரத்தில் முடியலன்னு சில பேர் சொல்லுவாங்க, கண்டிப்பாக அவங்க ஒரு இளநீ வாங்கி தானம் கொடுக்கறது. சனிக்கிழமை அன்னைக்கு ஒரு இளநீ வாங்கி யாருக்காவது இந்த ரோடு துப்புரவு வேலையில் இருக்கக்கூடியவங்க இல்லை வயதான முதியவர்களுக்கோ ஒரு இளநீ வாங்கி தானம் கொடுக்கறது பல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். நன்றி.